ஹலோ. ஹாய் சஞ்சனா டார்லிங். இன்னும் தூங்கலையா? ஏ, நீங்க வரதுக்கு லேட் ஆகுமா? ஆமா ஸ்வீட்டார்ட், இன்னும் 1 hour ஆகும்டா. ஓஹோ, எனக்கு தனியா இங்க போர் அடிக்குது. சீக்கிரமா வந்துருங்க ப்ளீஸ். ஓகே, நான் ட்ரை பண்றேன். கம் ஃபார் ஸ்வீட் ஆர்ட். ஓகே ஓகே, பாய். பாய். Oh my God. ஹலோ கௌரவ். ஹாய் டார்லிங். கௌரவ், ப்ளீஸ் கம். எனக்கு இங்க ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் சீக்கிரமா வந்துடுங்க. கம் ப்ளீஸ் கௌரவ். ஓகே ஓகே வந்துறேன். சீக்கிரம் வாங்க. ஓகே, ஐ வில் கம். சஞ்சு, இன்னும் அதே தான் நினச்சிக்கிட்டு இருக்கியா? கம் லெட்ஸ் ஹேவ் எ ட்ரிங்க். வேண்டாம், எனக்கு வேண்டாம். இதில் ஆல்கஹால் கண்டென்ட் கம்மி தான். ப்ளீஸ் எனக்கு வேண்டாம். இதை ஒரு தடவை கூடிய உன்னை பயமுறுத்தின பேய் பிசாஸ் எல்லாம் தானா சொல்லிக்காம கொல்லிக்காம ஓடியே போயிடும். அப்படியா? இதை ஒரு சிப் குடி, உனக்கே புரியும்.
குடி. ஏய், வாவ், கிரேப் ஜூஸ் மாதிரியே டேஸ்டா இருக்கு. ஒன் மோர். குடி. ம். 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 தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிற. ஹேய், தலையெல்லாம் கிர்ன்னு சுத்துது. ஜாயிண்ட் பெல்ல இருக்க மாதிரியே. just enjoy the feel.
நீயே கண்ணை கடத்தி போனாய், உயிரைதானே உடைத்து போனாய், இரு விழிகளால் மனதை பறித்தாய், ஈரமழையாய் என்னை அணைத்தாய், காதல் நதியாய் என்னில் கலந்தாய், தேகம் எங்கும் சிலிர்ப்பை விதைக்கிறாய். மணிக்கழுத்தில் முத்தமிட்டால் உயிர் துள்ளுதே, என்னிடையினில் கை வைத்தால் ஜுவங்குதே, நீ வளைகையில் நெஞ்சம் வளையுதே என் கண்மணி, நீ அசைகையில் என்னை அசைக்கிறாய் என் சொல்லடி, காதல் இதுவா கவிதை அழகா, என்னை மயக்கும் அமுத குடமா, காதல் இதுவா கவிதை அழகா, என்னை மயக்கும் அமுத குடமா, கணையை நெஞ்சில் எரிகிறாய். நான் விரும்பும் ஓர் கள்வன் நீதானடா, என் கண்களில் உனை வரைகிறேன் நிஜந்தானடா, நீ என்னோடு கை கோர்த்திடும் நாள் இதுதான், நீ விலகாமல் மெய் சேர்ந்திடும் நாள் சுகம்தான், காதல் இதுவா கவிதை அழகா, என்னை மயக்கும் மதுவின் ரசமா, காதல் இதுவா கவிதை அழகா, என்னை மயக்கும் அமுத குடமா, மோக கணையை நெஞ்சில் எரிகிறாய். சஞ்சனா, என்ன ஆச்சு? கௌரவ், அது அது கமான் சஞ்சனா, ரொமான்டிக்கா இருக்க வேண்டிய இந்த நேரத்துல எதுக்கு கண்டதை யோசிச்சுட்டு இருக்க? கௌரவ், இட்ஸ் ரியலி சீரியஸ். கமான் சஞ்சனா, மறுபடியும் அதே கதையை ஆரம்பிச்சிட்டியா? கௌரவ், என்னுடைய பிரச்சனைய நீ ஏன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்கு? நீ தேவையில்லாம என்ன மிரட்டுற. வாட்? என்ன கௌரவ், நான் உன்னை மிரட்டுறனா? நம்ம கல்யாண விஷயத்துல என்ன ஏமாத்துறது நீ. நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன், சத்தியம். சரி, அப்ப நம்ம கல்யாணத்தை எதுக்காக நீ தள்ளி போடுற?
கம் ஆன் டெல் மீ. கூல். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் சொல்றேன். சரி, எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? டெல் மீ வாட் ஹேப்பன். எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் சொல்லு. டைம் வரட்டும். டைம் வந்துடுச்சு. நாம இமிடியேட்டா கல்யாணம் பண்ணிக்கணும். சஞ்சனா, எதுக்கு நீ ஏமாத்துற? சீக்கிரமா அந்த கல்யாணத்தை தள்ளி போடுற. சஞ்சனா, ஏன் நீ வாழ்க்கையில கல்யாணத்துல சோனோ ப்ளீஸ் எதுக்கு ஏமாத்துற? சஞ்சனா. Oh my God. சஞ்சனா, சஞ்சனா, ஏய் சஞ்சனா, சஞ்சனா. சஞ்சனா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. சத்தியமா இதை நான் வேணும்னே பண்ணல. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much. முள்ளோடு மோது வில்லோடு பேசு, வாழ்க்கைதான் வாழ்வதற்கு வாழ்ந்து விடு நண்பா. வானுக்கு பாலம் போடு தில்லோடு, வாழ்வுக்கு பாசம் காட்டு அன்போடு. உற்சாகம் பொங்கிட உலகை நீ ரசித்திடு. பாதைகள் எங்கும் காற்றை போல் என்றும் தாவிடு. கவலைகளில் ஆடும்
வாழ்வுக்கு பாசம் காட்டு அன்போடு ஏய் இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு கெஸ்ட் ஹவுஸா சூப்பரா இருக்குல்ல சூப்பரா இருக்கு இங்கே மட்டும் இடம் கிடைச்சதுன்னு வச்சுக்கேன் இங்கே தங்கலாம் செம்மையா போல இருக்கும் அழகா இருக்குல்ல செம்ம லொகேஷன்ல இந்த காட்டுல இந்தியா கேட்குப்பா சாப்பிடறதுக்கு எதனா கிடைக்குமான்னு கேளுங்கடா பிரச்சனை உனக்கு யார் நீங்க நாங்க என்ன வேணும்? நாங்க எல்லாரும் இங்க தங்கறதுக்கு ரூம் வேணும். ரூம் காலியா இல்ல. ஹெல்ப் பண்ணுங்க சார். இருக்கிறது ஒரு ரூம். நீங்க எத்தனை பேர் தங்குவீங்க? அந்த ரூம் யாருக்கும் கொடுக்கறது இல்ல. ஏன்? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. சார் ப்ளீஸ் சார் நாங்க எல்லாரும் உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். அந்த ஒரு ரூம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்போம் சார். ஆமா சார். Please, sir. ப்ளீஸ் சார். எல்லாரும் ஆம்பளையா இருந்தா கொடுத்துடுவேன். நீங்க 2 பொண்ணுங்க இருக்கீங்கல்ல? சார் நாங்கெல்லாம் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஆயுர்வேதிக் பிளான்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ண வந்திருக்கோம். ஆமா எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா எங்க ப்ரொஃபசர் கிட்ட பேசி ஆமா பாருங்க சார் பேசுங்க சார். பரவாயில்ல விடு.
எந்தரா எந்தரா எனக்கு பயமா இருக்குடா. போடா. வாங்கடா என்னன்னு பார்க்கலாம். பாத்தோடா. அட, எங்க போனாங்க? பயமா இருக்குடா. வா. ஏய் சும்மா வர மாட்டேன். எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்கடா. இருங்கடா. தூக்கம் வரலன்றதுக்காக காட்டை சுத்தம் வந்துட்டீங்களா? இல்ல, தஞ்சை பெரிய கோவிலை சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். நல்லாவே தமாஷ் பண்ண. போங்க, போய் படுங்க. என்னாச்சு? அங்க அங்க ஏதோ. இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ். போலாம் வா. பாண்டி, இந்த காட்டுல எந்த பக்கம் போனா எங்க ரிசர்ச்க்கு உதவியா இருக்கும்? இங்க பாருங்க, இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து 4 கிலோமீட்டர் தாண்டி எங்கேயும் போக கூடாது. ஏன்? பயங்கரமான காடு. மோகினி, ஜாக்கிரதை. Okay, okay guys, let's all dispose and finish our job, okay? Okay. Good. ஸ்வாதி, நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் பக்காவா நோட்ஸ் எடுத்துக்கிறேன்.
ராஜேஷ் ஏந்திரா ஏந்திரா என்னடா? எந்திரிங்கடா எந்திரடா சொல்லுங்கடா எந்திரிங்கடா டேய் இந்த நேரத்துல என்னடா? என்னடா உன் பிரச்சனை? கேளுங்கடா அந்த கொலுசு சத்தத்தை கேளுங்கடா. டேய் ராஜேஷ் அந்த மோகினி வந்துடுச்சுடா, நம்ம கதை அவ்வளவுதான். ஷோ, மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியாடா? ராத்திரி ஆனா உன் தொல்லை தாங்க முடியல. ஏய், அந்த டார்ச்சை குடுறா, என்னன்னு போய் பார்க்கலாம். வேணாண்டா, நீங்களே போய் பாருங்கடா, எனக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் நான் பார்த்தனா என் உயிர் போயிடும்டா. ப்ளீஸ், எங்க அப்பா அம்மாக்கு நான் ஒரே பிள்ளைடா, நீங்களே போய் பாருங்களேன். நீ எங்க பார்த்தேன்னு எங்களுக்கு எப்பறம் தெரியும்? வாடா. ஐயோ, என்ன ஆக போதோ? வா வா. சொன்னா கேட்க மாட்டியே, என் கூட வேறா. வந்து தொலை. வாடா. இங்க எந்த இடத்துலடா பார்த்த? அது அங்கதான். வா போய் பார்க்கலாம். கைய விட்டுறதரா. அறிவில எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புத்தியே வராது. சாவ விலை கொடுத்து வாங்க பாக்குறீங்களா? இந்த நேரத்துல அங்கெங்க போறீங்க? தேவையில்லாம நீ எங்களையே பயமுறுத்துறியே. அந்த மோகினி உன்ன ஒண்ணும் பண்ணாதா? நீ மட்டும் இந்த காட்டுல தனியா சுத்துற. ஒவ்வொரு அமாவாசைக்கு மட்டும் வர மோகினி இப்ப தினமும் இங்க நடமாடிக்கிட்டு இருக்கானா? இங்க ஏதோ நடக்க போகுது. என்ன என் மூஞ்சையை பாக்குறீங்க? போய் படுங்க. போங்கடா. போடா டேய். இங்க பாருங்கடா, அந்த மோகினி கையால தான் சாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க, இல்லனா ஏன் கூட வாங்க. நான் கிளம்ப. என்னடா இவன்? இந்த ரிசர்ச் கிளம்புறதுக்கு முன்னாடி என்னவோ வீர வசனம் எல்லாம் பேசுனீ, அதெல்லாம் என்னாச்சு? இந்த ஆராய்ச்சி மூலமா உலகத்தையே நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வைக்க போறேன், அது இதெல்லாம் சவால் விட்ட. இப்ப என்ன? அதுக்கு முதல்ல நம்ம உயிரோட இருக்கணும். அதை விட்டுட்டு இங்கே இருந்தோம்னா அப்புறம் நம்ம எல்லாரோட சாவும் யாருக்கும் தெரியாம போயிடும். அந்த மோகினியால நமக்கு ஆபத்து தான்டா. ஏய், லூசு மாதிரி பேசாத. அன்னைக்கு கொலுசு சத்தம் கேட்டதை வச்சு அது மோகினி தான் எப்படா கன்ஃபார்மா சொல்ற? நீ சொல்றது நம்ம செத்ததுக்கு அப்புறம் தான் ப்ரூவ் ஆகும். டேய் முரளி, அனிதா ஸ்வாதியே இங்க தைரியமா இருக்காங்க, பொண்ணுங்களே இங்க தில்லா இருக்கும்போது நீ ஏன்டா பயந்து சாவுற? ஏ முரளி, நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா அந்த மோகினியால நம்மளுக்கு எந்த ஆபத்தும் வராது. நீங்கெல்லாம் பொண்ணுங்க, உங்களை ஒன்றும் பண்ணாது. ஆனா நாங்க பசங்க ஆம்பளைங்கன்னா தூக்கிட்டு போயிடுமா என்ன? இங்க வந்த வேலையை நம்ம முடிச்சிட்டு போவோம். ப்ளீஸ் முரளி. முரளி, ரிசர்ச்சை முடிக்காம நாங்க யாரும் எங்கேயும் வரதா இல்ல. நீ போறதா இருந்தா தாராளமா போய்க்கோ. போறேன்டா, போக தான் போறேன். போ போ. தனியா வேற போற. கூட்டமா இருக்கிறவங்கள விட தனியா இருக்கிறவன தான் மோகினிக்கு ரொம்ப பிடிக்குமா. போ போ. அட பாவிங்களா, தினமும் சுத்து பழகிறதுக்கு பதிலா ஊருக்கு போய் உயிரை காப்பாத்திக்கலான்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸா நீங்களா? டேய் முரளி, நாங்களாம் உன் கூட இருக்கும்போது உனக்கு என்னடா? இங்க பாரு, நாங்க எங்க உயிரை கொடுத்தாது அந்த மோகினி கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துவோம். என்ன சொல்றீங்க? நாம எல்லாரும் ஒண்ணா வந்தோம், ஒண்ணாவே போவோம். ஓகே, டோன்ட் கிரை. cheer up. ஏய் சேரா சொல்லுங்கடா. வாடா, ஏய், வா. ஜாலியா இருமா. கிளம்பணும். வாடா.
லவ் ஆ? இத கேள. என்னடா விசித்திரமா சவுண்டு கேக்குது? ஆமா கேளு. மாயம் என்னவோ இந்த மாற்றம் என்னவோ உன்னை போலவே தோன்றும் புதிய உருவமோ தினம் ராத்திரியே ஒரு யாத்திரையை செய்யும் மாயாவே உன்னை போல தோன்றும் மாயம் என்னவோ இந்த மாற்றம் என்னவோ உன்னை போலவே தோன்றும் புதிய உருவமோ மர்மம் புரியாமல் மனம் ஏனோ குழப்பம் கொண்டாடும் நாள்தானோ மர்மம் புரியாமல் மனம் ஏனோ குழப்பம் கொண்டாடும் நாள்தானோ எங்கே இது போகும் எப்போ இது தீரும் புதிராகவே இது நீளுமோ தொடர்ந்து இது வருமோ தொட்டில் இது சுடுமோ தனியாகவே இது வாழுமோ மாயம் என்னவோ இந்த மாற்றம் என்னவோ உன்னை போலவே தோன்றும் புதிய உருவமோ வெள்ளை உடை போட்டு திரிகின்றதே நெஞ்சில் பயம் காட்டி முறைக்கின்றதே வெள்ளை உடை போட்டு திரிகின்றதே நெஞ்சில் பயம் காட்டி முறைக்கின்றதே எதையோ இது தேடி எங்கோ அலைகிறதே ராப்போதிலே நடை போடுதே கால்கள் ஓயாமல் நொடியும் உறங்காமல் ஆக்ரோஷமாய் மண்ணில் உலவதே மாயம் என்னவோ இந்த மாற்றம் என்னவோ உன்னை போலவே தோன்றும் புதிய உருவமோ அனிதா, அனிதா, என்னாச்சு? நான் எப்படி இங்க வந்தேன்? வாட்ச்மேன்? என் பேரு வாட்ச்மேன் இல்ல, பாண்டிய. தெரியாதுல்ல, இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்.
நீங்கெல்லாம் யாரு? நான் ஃபிலிம் டைரக்டர் பேர் ஜெயபிரகாஷ். இவர் கேமராமேன் செந்தில். ஹாய். ஆர்ட் டைரக்டர் சித்ரகுப்தா. நாங்க ஃபிலிம் ஷூட்டிங்க்கு இந்த காட்டுல லொகேஷன் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நாங்க இங்க ஒரு 2-3 நாள் தங்குறதுக்கு உங்ககிட்ட ரூம் கேட்க வந்தோம். எல்லா ரூமும் இப்போ ஃபுல்லா தான் இருக்கு. 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்கி இருக்காங்க. ஏதோ ரிசர்ச்சா. வண்டியை க்ளீன் பண்ணிட்டியா பாண்டி? இவங்க தான் அது. என்ன விஷயம்? ஹலோ சார், நைஸ் மீட்டிங் யூ. நான் ஃபிலிம் டைரக்டர் ஜெயபிரகாஷ். நாங்க இங்க உங்க கூட தங்குறதுக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? சார், இடம் பத்தாம நாங்களே ஆள்ல தான் படுக்கிறோம். நீங்களும் எங்க கூட ஆள்லயே தங்கிக்கிறீங்கன்னா எங்களுக்கு ஓகே. எங்களுக்கும் ஓகே. எங்களுக்கெல்லாம் ஆளே ரொம்ப அதிகம். இந்த மாதிரி மரியாதை கொடுத்து யாரும் இது வரைக்கும் எங்களை படுக்க வச்சதே இல்ல. டேய், இந்த நேரத்துல என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா? நான் ஊருக்கு கிளம்புறேன். ஊருக்கு போற அளவுக்கு என்னடா ஆச்சு? இன்னும் என்னடா ஆகணும்? என் கேமராவை காணோம். யாரா எடுத்தீங்க? கேமரா சத்தியமா நாங்க எடுக்கலப்பா. என்ன ஏன்டா அப்படி மறைக்கிற? நான் ஏன் உன் கேமரா எடுக்க போறேன்? என்கிட்ட இதை விட லேட்டஸ்ட் மாடலே இருக்கு. அனிதா, சுவாதி. டேய் தடியா, நாங்க எதுக்குடா அதை எடுக்க போறோம்? ச்சே, வெளியே போனா வாட்ச்மேன் தொல்லை, ராத்திரி ஆனா மோகினி தொல்லை, வீட்டுக்கு வந்தா உங்க தொல்லை. என் கேமராவை எப்படியோ தொலைச்சிட்டேன். இனியும் நான் இங்க இருந்தேன் என் உயிரையும் தொலைச்சிடுவேன். ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவர் இங்க வர சொல்லி அவரு கூட ஐயோ சிக்னலே இல்ல. டேய், இங்க டவர் ப்ராப்ளம் இருக்கு, சிக்னல் கிடைக்காதுடா. நாளைக்கு எப்படி நம்ம வெளில போவோம்ல, அங்க சிக்னல் கிடைக்கும், அப்ப கால் பண்ணிக்கோ. தயவு செஞ்சு கொஞ்சம் புலம்பாம படுறா. கண்டிப்பா இனி உங்க கூட நான் படுக்க மாட்டேன். நானு உள்ள போய் படுத்துக்கிறேன். பொண்ணுங்க இருந்தா மோகினி வராது. டேய், உள்ள வந்த வெட்டிடுவோம். மூடிக்கிட்டு இங்கே படு. எஸ், இந்த லொகேஷன் என் கற்பனைக்கு ஏத்த மாதிரியே இருக்கு. என்ன சொல்ற செந்தில்? அதான் முடிவு பண்ணிட்டியே, அப்புறம் என்ன எழுதி கேட்குற? நான் எது சொன்னாலும் கேட்க போறது இல்ல. ஆரம்பிச்சுட்டானுங்க இவங்களோட அக்க போற. ஒன்று 2 3 4 5. டைரக்டர் சார். சொல்லுங்க. ஒன்றும் இல்லைல்ல. அப்புறம் என்ன? இந்த மரம் வெட்டிடலாம். அது நீங்க கேமரா வாங்க வச்சீங்கன்னா இந்த மரம் உங்க பிரம்மாண்டமான கான்செப்டுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால இதை வெட்டிடலாம். ஒன்ன வெட்டணும். யோ, அறிவில்ல. இந்த மரத்தை மட்டும் வெட்டினேன்னு வை, இங்க பக்கத்துல தான் ஜெயில் இருக்கு. நம்ம 3 பேரும் போய் கறி சாப்பிட வேண்டியதான். அப்புறம் உங்க வேலையை பாரு. செந்தில், வா, நாம அந்த பக்கம் போய் பார்ப்போம். பேசாம பேரை மாற்ற வேண்டியதான். நம்ம ஜிம்மின்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டே இருக்கிறான். குப்தா, டேய் குப்தா, குப்தா, டேய் குப்தா, சித்ரகுப்தா, ஐயோ டேய் சித்ரகுப்தா.
ஐயோ, சார், சார், இங்க பாருங்க சார், இங்க ஆண்டாரு சார், ஐயோ, யாரோ ஒரு கொண்டுட்டாங்க சார், யாரும் தெரியல சார். ஐயோ, ஐயோ, எவ்வளவோ கனவோட வந்தார் சார், இப்படி ஆயிடுச்சு. சரி, சரி. எல்லாம் சார் பண்ணது. நாம இவ்வளவு தூரம் வந்து ஒரு நல்ல மனுஷனை இழந்துட்டோமே. அவனை விட்டுட்டு திரும்பி போறதுக்கு கூட மனசு வரல. ஆனா என்ன பண்றது, நாம போய் தான் ஆகணும். நமக்கு வேற வழியே இல்லை. எல்லாம் விதிப்படிதான் நடக்குது. நாம மட்டும் இங்க தங்காம இருந்திருந்தா குப்தா உயிரோட இருந்திருப்பா. இனி இங்க யாரும் இருக்க வேண்டாம். எல்லாரும் காலையில கிளம்பி போயிடுவோம். இங்க நடந்த சம்பவம்லாம் ஒன்னா ரெண்டா? முதல்ல அந்த மோகினி, அப்புறம் கொலுசு சத்தம், இப்போ ஒரு கொலை வேற நடந்திருக்கு. இதுல என் கேமராவை வேற காணோம். இனி யாரும் உயிரை இழக்க வேண்டாம். வாங்க இங்க இருந்து போயிடலாம். ஏதோ காட்டு மிருகம் நல்லா பசியில இருந்திருக்கோம். அந்த நேரத்துல இவர் போய் மாட்டிக்கிட்டாரு. இத்தனை வருஷம் நாங்க இங்கதானே இருக்கோம், எங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, தைரியமா இருங்க.
கமான் யார், முந்தா நாள் காட்டுல நீ உன்னையே மறந்து தனியா நடந்து போயிட்டே இருந்த. கேட்டா யாரையும் ஃபாலோ பண்ற மாதிரி இருந்ததுன்னு. இன்னைக்கு என்னடான்னா பேயை பார்த்தேன்னு சொல்ற. அதுவும் அந்த பேய் உன்ன மாதிரியே இருந்ததுன்னு வேற சொல்ற. நிஜம்தான் ராஜேஷ், நம்பு, ஐ ஸ்வேர். அதுக்கு தான் சொல்றது, எப்ப பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடி நிக்க கூடாதுன்னு. நீ உன்னையே பார்த்து பயந்துருக்கியே, ஏன் நிலைமை என்ன? ஹேய் அனிதா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். கெட் லாஸ்ட். அனிதா கொஞ்சம் நில்லு ப்ளீஸ். கோ டு ஹெல். இதுக்கெல்லாம் யாராவது கோவப்படுவாங்களா? நில்லு அனிதா, 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 அனிதா. நான் வேணா உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். எங்க இருக்க? அனிதா, 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 எங்க இருக்க? அனிதா, யாரு? யாரது? யாரு? ஓ மை காட், இங்க இருக்கியா? ராஜேஷ், ராஜேஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இட்ஸ் ஓகே, கூல் கூல், நான் இருக்கேன்ல. ரொம்ப பயமா இங்க இருக்கு பாரு, ராஜேஷ். வா முதல்ல இங்க இருந்து போயிடலாம். சரி. பயப்படாத. ஆரம்பத்திலே சொன்னேன், யாராவது என் பேச்சை கேட்டீங்களா? ஒருத்தர் கூட கேட்கல. அதான் இப்ப அனுபவிக்கிறீங்க. முதல்ல கிளம்பணும். இந்த இடம், இந்த வீடு, இங்க இருக்கிறவங்க யார் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை. இங்க இருந்தா எங்க உயிரும் போயிடும் பயமா இருக்கு. அதனால நாங்க இங்கிருந்து கிளம்புறோம். இதோ பாருங்க, எந்த வேலையையும் அறகுறையா விட்டுட்டு போக கூடாது. உங்க வேலையை நீங்க முழுசா முடிங்க. உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். இல்ல, இங்க ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்கு. எங்களுக்கே தெரியாம இந்த காட்டுல என்னென்னவோ நடக்குது. நாம ஒவ்வொருத்தரா பலியாகிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போறதா நமக்கு நல்லது. வாங்கடா.
என்னப்பாச்சு? பாத்து வாங்க. ஸ்டார்ட். என்னாச்சு? கார் ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? என்னையாச்சு? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. வண்டி நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு, ஆனாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ச்சே. என்னடா சீக்கிரம் வண்டி எடு. ச்சே. ஷிட். என்னடா ஆச்சு? கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. ஐயோ, என் வண்டி கூட ஸ்டார்ட் ஆகலையே. உங்க வண்டியை ஸ்டார்ட் ஆகலையா? மரம் வேற விழுந்திருக்கு. There is something wrong with this. வாங்க, let's do something. Yeah. சுத்தி முத்தி யாரும் இல்ல, அப்புறம் எப்படி மரம் விழுந்துச்சு? மரத்துக்கு வயசாயிருச்சு, அதான் விழுந்துருச்சு. வயசான மரமாவே இருந்துட்டு போட்டோம். அது எதுக்கு நம்ம கார் முன்னாடி வேணும்? ஏய், கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு சும்மா வா. எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்காத. அவன் சொல்றதுல தப்பு என்ன இருக்கு? ஓஹோ, நீ அவன் கூட சேர்ந்துட்டியா? ராஜேஷ், நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுக்கிறீங்க? நான் எப்படியாவது ஒரு மெக்கானிக்கை கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். ஓகே ஓகே, இவங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா வண்டியே ஸ்டார்ட் ஆகல. உங்க வண்டி பழைய வண்டியா இருக்கும், எந்த புது வண்டியாச்சு, அதுவே ஸ்டார்ட் ஆகலையே. அததான் நானும் சொல்றேன், இங்க ஏதோ நடக்குது. என்னை விட்டு காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏய், என்னோட கேமரா இவங்கிட்ட தான்டா இருக்கு.
யாரு யார் அது? ஏய், பாத்து என்னால முடியாதுப்பா. என்னடா உட்காந்துட்ட? இனிமே என்னால நடக்க முடியாது. சரி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிட்டு போலாம். உட்காரு. ஒரு மனுஷன் பயங்கரமா சாகுறத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சினிமால கூட பாத்திருக்கேன். ஆனா இவ்ளோ கொடூரமா ஒருத்தனை சாகடிக்கிறத நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். அத பார்த்த அந்த நிமிஷம் என் இதயமே நின்னுடுச்சு. இப்ப நினைச்சா கூட உடம்பெல்லாம் நடுங்குது. நான் படிச்சு படிச்சு சொன்னேன் சத்தியமங்கலம் ஃபாரஸ்டுக்கு போலாம், இங்க வேண்டாம் வேண்டான்னு. என் பேச்ச நீங்க கேட்டாதானே இங்க கூட்டிட்டு வந்து எல்லாரையும் சாகடிக்கிறீங்க. ஏய் சும்மா இரு, இதெல்லாம் நடக்கும்னு நாங்க என்ன கனவா கண்டோம்? ஏய் மூடு, வாய மூடு, நீ பேசாத. ஏய், என்ன இப்படி பேசுறான்? என்னடா மிரட்டுற? வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத, மரியாதையா பேசு. ஏய் என்னடா மரியாதை கொடுக்கறது? நீங்க மரியாதை கொடுக்கற மாதிரியே நடந்துக்கிட்டீங்க. வந்துட்டான் பெரிய இவன் மாதிரி. இங்க நடந்ததுக்கெல்லாம் நீதான்டா காரணம். ப்ளீஸ் ரமேஷ், சூழ்நிலையை புரிஞ்சுக்க, கொஞ்சம் பேசாம சுமாரு. ஏய் நான் எதுக்கு பேசாம இருக்கணும்? நீ என்ன எங்களுக்கு லீடரா? உன் பேச்சதான் நாங்க கேட்கணுமா? என்ன இங்க ஆச்சு நடந்த அவனுக்கு? எல்லா பிரச்சனைக்கும் நீதான்டா காரணம். என்ன பேசுறான் பாரு. ரமேஷ், நான் சொல்றதை கேளு. இங்க பாரு, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினா அப்புறம் நல்லா இருக்காது. சொல்லு. ஏய் என்னடா கை நீட்டி பேசுற? உன்னால என்னடா பண்ண முடியும்? பிரச்சனை பண்ணாம தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்க. ஹேய் ஸ்டாப் இட் ஐ சே. சண்டை போட வந்தீங்களா இல்ல ரிசர்ச் பண்ண வந்தீங்களா? முதல்ல நாமெல்லாம் இங்க இருந்து உயிரோட போற வழியை ஏய் பார்ப்போம். இனிமே இவன் பேச்ச ரமேஷ், கேட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் சுடுகாட்டுக்கு தான் போவீங்க. ரமேஷ் நில்லு. விடு. ஏய், விடுடா. டேய் ரமேஷ், எல்லாரும் அவன் கூட இருந்து செத்துதானே போக போறீங்க. இன்னும் எத்தனை பேர் எல்லாரும் சாவ சேர்ந்து போறீங்க தெரியுமா? போலாம். சொல்றதை டேய், இங்க இருந்து கேளு, கிளம்புறேன். ரமேஷ். டேய் ரமேஷ், வேணாம்டா. டேய் டேய், இவ்ளோ பேர் சொல்றோம்ல. டேய் விடுங்க. இப்ப நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்கிற நிலைமையில இல்ல. நாம போய்கிட்டே இருக்கலாம். அவன் கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறம் தானா வருவான். வாங்க. கம். ஓகே.
நான் கேட்கும் மங்கத்த மல்லிக்கட்டு என்ன
ரமேஷ் ரமேஷ் சொன்னா கேட்டியாடா டேய் டேய் ரமேஷ் ரமேஷ் டேய் ஐயோ ஐயோ ரமேஷ் டேய் அவ்வளவுதானே சொன்னமேடா டேய் நிலைமை பாத்தியா ராஜேஷ் நீயாவது இவனை சமாதானப்படுத்தி இருக்க வச்சிருக்கலாம்ல. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், இவன் கேட்கவே இல்லை. டேய் ரமேஷ் ஐயோ ரமேஷ் தனியா போகாத போகாதன்னு என் பேச்ச அவன் கேட்கவே இல்லை. என்ன அவன் தப்பா நினைச்சுக்கிட்டான்டா. அவனோட பிடிவாதம் தான் அவன் உயிரையே பறிச்சிடுச்சு. அவனை கொன்னது யாரா இருந்தாலும் என் கையில மட்டும் கிடைக்கட்டும், இந்த நெருப்பிலே போட்டு பொசுக்கிடுவேன். ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டு இருக்கோமே, அதுக்கு என்னடா காரணம்? நாம என்னடா தப்பு பண்ணோம்? என்னால நம்பவே முடியல. அவன் நம்மளை விட்டு எங்கே போகலன்னு தோணுது. அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான். கோச்சுக்கிட்டு போயிட்டா, அவ்வளவுதான். உன் வலி எனக்கு புரியுது, ஆனா அவன் திரும்ப வர மாட்டான். உங்கள ஒருத்தன் போயிட்டான், எங்கள ஒருத்தன் போயிட்டான். இனிமே இங்க இருக்க வேண்டாம். நம்ம வண்டியை ரிப்பேர் பண்றோமோ இல்லையோ, நாம இங்க இருந்து போயிடுறதா நல்லது. நீங்க வேணும்னா இந்த காட்டுல வனவாசம் கிடங்க, நாங்க இருக்க மாட்டோம், போறோம். வா செந்தில். போயிட்டாங்க ரெண்டு பேரும். விடியறதுக்குள்ள ஊர் போய் சேர்ந்துருவாங்க. நாம இங்கேயே அதுகிட்ட மாட்டி சாக வேண்டியதுதான். அதுக்கு இந்த நெருப்புலயே குதிச்சிடலாம். அனிதா, வா போலாம். எங்கேன்னு போறது, எந்த பக்கம் போறது? நேத்து ராத்திரி அவங்க ரெண்டு பேரும் இந்த வழியா தானே போனாங்க. நாமளும் அதே வழியா போகலாம். இதை விட்டா நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. எல்லாரும் வாங்க போலாம். ஸ்வாதி, ஸ்வாதி, ஏய் ஸ்வாதி, ஏய் என்ன உட்கார்ந்துட்ட? ஸ்வாதி, என்னாச்சு உனக்கு? முடியாது, இனிமே என்னால முடியாது. பசி ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம். இனிமே நான் நடந்தேன்னா கண்டிப்பா சேர்த்தே போயிடுவேன். என்ன விட்டுடுங்க. சொன்னா கேளு ஸ்வாதி, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ரோடு வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நிமிஷம் இரு, நான் குடிக்க தண்ணி கொண்டு வரேன். என்னால முடியாது. கொஞ்சம் பொறுத்துக்க ஸ்வாதி. ஸ்வாதி, நம்ம சீக்கிரம் பயப்படாத போயிடலாம். ஸ்வாதி. கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா? கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆரு. இந்தா இந்த குடி, கொஞ்சம் தண்ணி குடி ஸ்வாதி. கொஞ்சம் குடி. பாத்து. மெதுவா. இப்போ ஓகேவா? பயப்படாத. எல்லாம் சரியாயிடும். வா வா. வா போலாம். பாத்து, மெதுவா. கைய கட்டியா
சுவாதி, நான் இருக்கேன். என் கையை நல்லா பிடிச்சுக்க. கெட்டியா பிடிச்சுக்க. டேய் ராஜேஷ், முரளி சீக்கிரம் வாங்கடா. என் கையை விட்டாத. நல்லா பிடிச்சுக்க. கையை விட்டாத. சுவாதி, உனக்கு ஒன்றும் ஆகாது சுவாதி. நான் இருக்கேன். டேய் ராஜேஷ், டேய் வாங்கடா. காப்பாத்திடா. கையை குடுறா. டேய், பிடிங்க. அவளை மேல இழுங்க. சுவாதியை விட்டாதீங்கடா. சுவாதி, ஒண்ணும் இல்ல, பயப்படாத. டேய், கிஷோர். டேய். என்னை விடுங்கடா. டேய். சுவாதி. ஐயோ. டேய், கிஷோர். டேய், டேய், வேறடா, டேய். கிஷோர். ஐயோ. கிஷோர். ஐயோ. அனிதா. வந்ததுல இருந்து ஒவ்வொருத்தரையா பலி கொடுத்துட்டோம். அனிதா, அனிதா, என்னாச்சு அனிதா? அனிதா, என்ன அனிதா? அனிதா, ஏய், அனிதா, இங்க வர. இல்ல, என்னாச்சு? என்னாச்சு? கேக்குறல்ல. சொல்லு அனிதா, என்னாச்சு? என்னாச்சு சொல்லு அனிதா. என்னாச்சு? அனிதா, அனிதா, என்னாச்சு? அனிதா, அனிதா, என்னாச்சு அனிதா? என்னாச்சு அனிதா? அங்க அந்த டைரக்டர் என்னாச்சு அனிதா? என்னாச்சு? வாடா முரளி, சீக்கிரம் வா. ஏய், என்னடா உட்காந்துட்டா? எழுந்துடா. நாம இன்னும் லேட் பண்ணா நம்மளோட உயிரும் போயிடும்டா. இனி உன்னை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. நானே போய்க்கிறேன். ஆளை விடுறா. என் பேச்சு கேளுடா முரளி, என் பேச்சு கேளுடா. ஒரு நிமிஷம்.
அனிதா எழுந்துரு வா. 2 நிமிஷம் உட்காரலாம் ராஜேஷ், ரொம்ப டயர்டா இருக்கு. நேத்துல இருந்து நீ சாப்பிடல, ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன். இங்கெல்லாம் எதுவும் கிடைக்காது. ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் தண்ணி தான் கதி. ராஜேஷ் மனசுக்குள் வளரும் அன்பான உறவு
அம்மா உறவுக்குள் கருவாகும் அன்பு என்பது என்றும் அழியாதது விதியே உன்னால் தானே உயிர் மாய்த்திடும் அட இது நியாயமா உறவின் வலியே நீ உணரவில்லையா வந்துரு. ராஜேஷ் ஏய், ஐயோ வா 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 யார் நீங்க? நாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ். ரிசர்ச்காக வந்திருந்தோம். இந்த காட்டுலயா? 2 பேரா? இல்ல, எங்க கூட இன்னும் 4 பேர் வந்தாங்க. அவங்க எங்க? செத்து போயிட்டாங்க. ஆஹா, சாகடிச்சிட்டாங்க. யாரு? என்னை நீ கொய்கிறாய், நீயே கண்ணை கடத்தி போனாய், உயிரை தானே உடைத்து போனாய், இரு விழிகளால் மனதை பறித்தாய், ஈரமழையாய் என்னை அணைத்தாய், காதல் நதியாய் என்னில் கலந்தாய், தேகம் எங்கும் சிலிர்ப்பை விதைக்கிறாய், மணிக்கழுத்தில் முத்தமிட்டால் உயிர் துள்ளுதே, என்னிடையினில் கை வைத்தால் ஜுவங்குதே, நீ வளைகையில் நெஞ்சம் வளையுதே, என் கண்மணி
நீ அசைகையில் என்னை அசைக்கிறாய் ஏன் சொல்லடி காதல் இதுவா கவிதை அழகா என்னை மயக்கும் அமுத குடமா காதல் இதுவா கவிதை அழகா என்னை மயக்கும் அமுத குடமா மோக கணையை நெஞ்சில் எரிகிறாய் ஏஹே நான் விரும்பும் ஓர் கள்வன் நீதானடா என் கண்களில் உனை வரைகிறேன் நிஜம்தானடா நீ என்னோடு கை கோர்த்திடும் நாள் இதுதான் நீ விலகாமல் மெய் சேர்ந்திடும் நாள் சுகம்தான் காதல் இதுவா கவிதை அழகா என்னை மயக்கும் மதுவின் ரசமா காதல் இதுவா கவிதை அழகா என்னை மயக்கும் அமுத குடமா மோக கணையை நெஞ்சில் எரிகிறாய் ஏஹே